ஹலோ ஆல், வெல்கம் டு மஹி ஸ்நாக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாமில் கேட்டால் எந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை ஒரு லாக் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஃபார்முலா என்னென்னா, இப்போ 1/log எக்ஸு ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? லாக் ஏ எக்ஸுன்னு எழுதலாம். அதாவது டினாமினேட்டரில் உள்ளது நியூமினேட்டருக்கு போகும்போது அப்படியே அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? லாக் டைரெக்டாக நான் எழுதுகிறேன். லாகு பேஸ் எக்ஸ்ஒய் இஜெட்டு எக்ஸ்ஒய்ஏ ப்ளஸ் அதே மாதிரி லாகு எக்ஸ்ஒய் இஜெட்டு ஒய் இஜெட்டு ப்ளஸ் லாகு எக்ஸ்ஒய் இஜெட்டு இசட்எக்ஸ். ஓகேங்களா? அதாவது டினாமினேட்டரில் உள்ளதை மேலே இதுக்கு மாற்றணும். அதனால இந்த மாதிரி எழுதணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ் சேமாக இருக்குது, அடிஷனில் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம். லாகில் ஒரு ரூல் இருக்குது. தென் லாக் எக்ஸ்ஒய் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் ஒய் இசட் இசட்எக்ஸ். தென் இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஒய் 2 டைம்ஸ் இருக்குது, இஜெட் 2 டைம்ஸ் இருக்குது. அதை படி எழுதணும் அப்படின்னாக்கா லாகு எக்ஸ்ஒய் இஜெட்டு எக்ஸு ஒய் இஜெட்டு ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு வரும். இப்போ இந்த பவரில் உள்ளதை நம்ம எப்போவுமே லாகில் என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட்டில் கொண்டு போவோம். ஃப்ரண்ட்டில் உள்ளதை பவருக்கு கொண்டு போவோம். மாறி மாறி நம்ம பண்ணுவோம். இப்போ இதே ரூல் இனியும் அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த 2 வந்து ஃப்ரண்ட்டில் போயிடும். அப்படி ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா 2 log ஆஃப் எக்ஸ்ஒய் இஜெட் எக்ஸ்ஒய் இஜெட். இப்போ பார்த்தீங்கன்னா லாகில் பேஸும் அந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன எழுதுவோம்? 1ன்னு எழுதுவோம். ஸோ த வேல்யூ இஸ் 2 × 1. சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். த ஆன்சர் இஸ் 2. இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.